மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையை அடுத்த ஆண்டு 70 விழுக்காடு வரை உயர்த்தும் காப்புறுதி நிறுவனங்களின் செயல் கொஞ்சமும் ஏற்புடையதல்ல. மக்களின் சிரமத்தை அவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றன. எனவே மத்திய வங்கியான பேங்க் நகாராவும் சுகாதார அமைச்சும் அதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லீம் குவான் இங் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் காப்புறுதி நிறுவனங்கள் நல்ல லாபத்தை பதிவு செய்துள்ளன. அப்படி இருக்க மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையை 40 முதல் 70 விழுக்காடு வரை உயர்த்துவதென்பது தார்மீக அடிப்படையில் ஒழுக்கமற்ற செயல் என DAP தேசிய தலைவருமான குவான் இங் சாடினார். தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டண உயர்வை காரணம் காட்டி காப்புறுதி நிறுவனங்கள் பிரீமியம் கட்டணத்தை உயர்த்துகின்றன. எனவே தனியார் மருத்துவமனை கட்டண உயர்வை தடுக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்களவையில் 2024 நிதி சட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது குவான் இங் பேசினார். வாழ்க்கை செலவின உயர்வு ஒரு பக்கம், சம்பளம் உயர்த்தாதது இன்னொரு பக்கம். இந்த சூழலில் மக்கள் மீது மேலும் சுமையை இறக்குவதா என குவான் இங் சாடினார். அடுத்த ஆண்டு 40 முதல் 70 விழுக்காடு வரை காப்பீடு பிரீமியம் தொகையை உயர்த்துவதால் மாத சந்தாவும் உயர்கிறது. அதனை சமாளிக்க முடியாதென கூறி ஏராளமான காப்பீட்டுதாரர்கள் காப்பீடு பாதுகாப்பு திட்டத்தை முடித்துக் கொண்டதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.